அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு நண்பர் அவர் கொடுத்து விட்ருக்காரு. 2 ரூபா 1 ரூபா எல்லாம் மிக்சிங். நான் இன்னும் பிரிக்கலை. பிரிக்கிறதுக்கு உரிய கால அவகாசங்கள் எனக்கு இன்னும் கிடைக்கல. எல்லா இயரும் மிக்சிங்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மிக்சிங் இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். நார்மலாக இதை நீங்கள் எப்படி நினைக்கணும்னு சொன்னால் காப்பர் நிக்கல் காயின் அது ஒன்று தான் கரெக்டு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். இதில் ஒரு சில ஃபாரின் காயின் கிடக்கு, அதெல்லாம் துரு எடுத்து வச்சுருவோம். 25 பைசா இருக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். 10 பைசா கிடக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். நான் இன்னும் அதை தெளிவு பண்ணி பிரிக்கலை, அப்படியே கொட்டி விட்டுருக்கேன். சின்ன 1 ரூபா, அதாவது 6 கிராம் நாணயம். இது சின்ன 2 ரூபா, இதுவும் 6 கிராம் தான் இருக்கும். 6 கிராம் தான் அப்படின்னு இருக்குங்கிறது. இது 2 மட்டும் பிரித்து உங்களுக்கு தருவேன், மற்றெல்லாம் பிரிச்சுட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த காப்பர் நிக்கல் டோட்டலாக காப்பர் நிக்கல் அவ்வளோதான். சரி, எவ்வளோ காயின் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஒரு 2000 காயின் இருக்குது, 2000 காயின் இருக்குது. ஸ்டீல் நிக்கல்லாம் கிடக்கு. இதெல்லாம் உங்களுக்கு அனுப்ப மாட்டேன். உங்கள்கிட்ட நான் இப்போ பேசுகிறது வந்து காப்பர் நிக்கலுக்கு மட்டும். இந்த இடத்துல இது மாதிரியான காப்பர் நிக்கல் நாணயங்கள் மட்டும். அதுக்கு மட்டும்தான் விலை சொல்ல போகிறேன். வேறு எதுக்குமே உங்களுக்கு நான் இதில் விலை சொல்லலை. 2000 காயின் காப்பர் நிக்கல் மட்டும் வந்திருக்கு. ஒரு நல்ல மனிதர், வயசானவர், நல்ல அனுபவசாலி, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கொண்டாந்து கொடுத்துருக்காரு. சமக்க கூட முடியல, நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஒரு காயின் வந்து வெறும் 8 ரூபா. நீங்கள் வாங்கி வருஷ பிரகாரம் வச்சாலும் சரி, மின்ட்டு பிரகாரம் வச்சாலும் சரி, நீங்கள் எப்படி இதை நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. குறைஞ்சது 100 காயினாக வாங்கணும். ஒரு 5 காயின் கொடுங்க, 10 காயின் கொடுங்க அப்படின்னா நான் இங்கேருந்து அனுப்ப முடியாது. 100 காயின் வாங்கினா 800 ரூபா. எல்லா இயருமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். இதில் நான் இதனோட விவரங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் இதில் வந்து ரேர் காயின்களை பிறக்க மாட்டேன். ஏன் பிறக்க மாட்டேன்? ரேர் காயினாக இதில் இருக்காது. உண்மையைத்தான் சொல்லணும். நாணயமுள்ள என்ன சொல்லுவேன், நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. அப்போ அதில் பொய் சொல்லலாம் கூடாது, ஏதோ உண்மையாக தான் சொல்லணும். இந்த 2004 ஹைதராபாத் மின்ட்டு, 98 நொய்டா மின்ட்டு, இப்படிலாம் இதில் முக்கியமானதெல்லாம் இதில் இருக்காது. 83 அந்த வந்த மின்ட்டு, அது எது உங்களுக்கு ரேர்னு நீங்கள் நினைக்கிங்களோ, 2004 கல்கட்டா மின்ட்டு, அதில் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி இல்லை, 100% கம்மி. கமாமிரேட்டி காயின்ஸ் இருக்குது, அது நான் தூர எடுத்துருவேன். அதை காப்பர் நிக்கல் காயின் எல்லா இயரும் உங்களுக்கு மிக்சிங்கி. நீங்கள் வாங்கி இதை கொடுத்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து என்னது, ஒரு கமாமிரேட்டி காயின். இது வந்து தேசபந்து சித்திரந்தன் தாஸ். இல்லைனா ஹைதராபாத் மின்ட் இருந்ததுன்னா நல்ல வேல்யூ. இது நான் துடைக்கவே இல்லை. சித்திரந்தன் தாஸில் ஹைதராபாத் மின்ட் இருந்ததுன்னா விலை அதிகம். ஹைதராபாத் மின்ட் மாதிரி தெரியுது. நாளைக்கு அதை துடைச்சி தனியாக எடுத்து வைப்போம். இதெல்லாம் இலங்கையில் உள்ள 5 ரூபா. இருபது பைசா லோட்டஸ். எல்லாம் கலந்து கிடக்கு நண்பர்களே. ஒரு வாரமாக உங்களை சந்திக்கலைன்னா, ஒரு வாரம் கழிச்சு இப்போ தான் சந்திக்க. ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக ஆர்காட் நவாப் முகமது அலி கான் வாலாஜா மாபுஷ்கான் காயின் போட்டிருந்தேன். அது 4மே சேல் ஆயிடுச்சு.
அடுத்து கொஞ்சம் இன்றைக்கி தான் இருக்குது எடுத்துகிட்டு போய் அதை ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு நான் போட முடியும். நாணயங்களை நீங்கள் ஈஸியாக எங்கேனாலும் வாங்கிடலாம். அது யாரோட நாணயம், அவங்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயமே. அதான் நாலேஜ், அதான் அறிவு. முகமது அலி வந்து எத்தனாவது நவாப்பு? நவாப்பு வந்து முதல்ல எங்கே முதல்ல ஆட்சியை தொடங்கினாங்க கர்நாடகாவில். அந்த காலகட்டத்தில் ஏன் மாபுஜான் போய் பூலித்தேவனோட சேர்ந்தார்? ஏன் கூட பிறந்த அண்ணன் முகமது அலி கான் வாலாஜாவே மாபுஜானை எதிர்த்தார்? ஏன் நமக்கு சப்போர்ட்டாக வந்த மருதநாயகத்தை அவங்களே உடம்பை வெட்டி 4 துண்டாக 4 திசைக்கு அனுப்புனாங்க? இப்படிங்கப்பட்ட வரலாறுகள்லாம் படிக்கணும், படித்து உங்களோட பகிர்ந்துக்கிடணும். அதில் தான் நமக்கு சந்தோஷமும் மனசுக்கு ஒரு மென்மையான ஒரு மயிலிறகு போல் வருடுகின்றது மாதிரி ஒரு சிந்தனையும் தோணுது, ஒரு சந்தோஷம் வருது. உளமாற மனமாற அந்த விஷயங்களை நான் நேசிக்கிறதுனால, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறதுனால எனக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது, மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது. ஒரே வரலாறு வந்து 1க்கு 3 தடவை 4 தடவை நான் படிக்கல, என் மனசில் அது மனப்பாடமாக பதிஞ்சிருது. அதுக்கப்புறம் சர்வசாதாரணமாக இப்போ நானே சொல்லுவேன், மருதநாயகம் எப்போ இறந்தார் 1764, பூலித்தேவன் எப்போ இறந்தார் 1767 அப்படிங்கிறப்ப நான் சொல்லுவேன். 1692 நவாப் ஆட்சிக்கு இறங்கினாங்க, திருச்சியை கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் திருச்சியை ஹைதர் அலி கேட்டார், இவன் கொடுக்கல. அவர் 25 வருஷம் கழிச்சு அவர் போரிட்டு அந்த திருச்சியை கைப்பற்றிட்டு போனார். இப்படிங்கிற வரலாறை பூரா எனக்கு அது அத்துப்படி ஆயிரும். வரலாறு ரொம்ப முக்கியம். வரலாறை சேகரிக்கிறதுக்கு தான் அந்த நாணயங்கள் சேகரிக்கிறோம். அந்த நாணயத்தை வாங்கி விற்று லாபம் சம்பத்து பண்ணி நம்ம கோடி விட சம்பத்து பண்ணி வாழலாம் முடியாது. இது வந்து நான் உங்களை சந்திக்கிறதுக்கான பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு இந்த நாணயங்கள் ஒரு கருவி, அவ்வளோதான். மற்றபடி 5 ரூபான்னு வாங்கினா 6 ரூபான்னு விற்க போகிறோம், 6 ரூபான்னு வாங்கினா 7 ரூபான்னு விற்க போகிறோம், அவ்வளோதான். இது நான் சொல்லியிருக்க விலை 8 ரூபா. ஒரு 1000 காயின் கொடுங்க சார் அப்படின்னா 7 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. 100 காயின் வாங்கினீங்க அப்படின்னா 8 ரூபா. காயின் எல்லாமே குட் கண்டிஷன். இந்த காயின் வந்து ஒன்றோடு ஒன்று உரசி மக்கி போய் அதை வந்து பச்சை விழுந்துடக்கூடாது, அதாவது பூசணம் புத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஐயா வந்து இதில் வந்து ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. புரியுது அவங்களுக்கு? எண்ணெய் இதில் ஊற்றி, நாணயத்தில் எண்ணெயை ஊற்றி காயின் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஒன்றோடு ஒன்றாக அந்த இது நிறம் மங்கி கருப்படித்து பூசணம் புத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இது எல்லா நாணயத்துலேயுமே ஒரு அணு அளவு எண்ணெய் பிசு இருக்கும் எல்லாத்துலேயும். நீங்கள் வாங்கி நல்ல காயின் ஃபுல்லாக நல்ல கண்டிஷனு நீங்கள் வாங்கி கிளியர் பண்ணி உங்களுக்கு வருஷ பிரகாரமாக மின்ட்டு பிரகாரமாக எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இங்கே பாருங்க 5 ரூபா காயின் எப்படி இருக்குன்னு வருங்க, சவகால நேரு காயின். இதை உட்காந்து ஒரு 2 மணி நேரம் கிளியர் பண்ணணும். அன்கிளீன்டு நாணயம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அப்படி விற்க முடியாது, யாரும் வாங்க மாட்டாங்க. எனக்கு டைம் இருக்கோ டைம் இல்லையோ, எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நான் இதை சுத்தம் பண்ணி உங்களுக்கு நான் தருவேன். கண்டிப்பாக எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி இப்படியே நான் உங்கள்கிட்ட தரமாட்டேன். ஒரு திருவள்ளுவர் கடைக்காரர் வருங்க உள்ள. காயின் அப்புறம் பார்த்துக்கோங்க. ஒரு காயின் 8 ரூபா, 1000 காயின் வாங்கினா 7 ரூபா ரேட்டு போட்டு தருவேன். நன்றி, வாழ்த்துக்கள்.